ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎஸ்ஐ எக்ஸாம் முன்னிட்டு ஃபாஸ்ட் ரிவிஷன் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து பார்த்துருந்தோம். அதில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிரஃபி, ஓகேவா, இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். கடைசி இருக்கக்கூடிய ஒரே டாபிக் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 to 10th, ஓகேவா, அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஓகே, பொருளாதாரம் ஒரு அறிமுகம். பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஓகேவா. ஆடம் ஸ்மித்தோடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ இலக்கணம் பற்றி அவரே சொல்லியிருப்பார். ஆடம் ஸ்மித் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெண்ணறி, கருத்து, உணர்கொள்கை, நாடுகளின் செல்வம். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் எழுதிய புத்தகம். அடுத்து பாருங்கள், பொருளாதாரத்தின் வகைகள். பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன பற்றி படிப்போம்னா தனிநபர் சந்தை, விலை கொள்கை பற்றி படிப்போம். இதுவே பேரியல் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கம், வேலைவாய்ப்பு, தேசிய வருவாயை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். ஓகே, அடுத்து பாருங்கள், பொருளாதாரத்தினுடைய 3 துறைகள். முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறைன்னு சொல்லுவோம். இதில் முதல் நிலைத்துறையில் என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை, மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல், கால்நடை வளர்த்தல், எண்ணெய் வளம் எடுத்தல், தாது பொருட்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலைத்துறையில் வரும். இப்போ இரண்டாம் நிலை துறையை பொறுத்த வரைக்கும் வந்துச்சுன்னா கனிமம், வேளாண்மை, காடு சார்ந்த தொழிற்சாலைகள், ஓகேவா, அதுக்கப்புறம் உணவு பதப்படுத்தல், இது எல்லாமே இரண்டாம் நிலைத்துறை. இரண்டாம் நிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழில்கள் துறை அப்படின்னு சொல்லுவோம். முதல் நிலைத்துறையை பொதுவாக வேளாண்மை துறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், மூன்றாம் நிலைத்துறை வரைக்கும் சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவோம். சேவை துறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வங்கி, வர்த்தகம். ஓகேவா, கழுத்துப்பட்டை, அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழிலில் இருக்கவங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிற கழுத்துப்பட்டை அணிஞ்சிருப்பாங்க. இரண்டாம் நிலைத்துறையில் இருக்கவங்க நீல நிற கழுத்துப்பட்டை, சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிற கழுத்துப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா அணிஞ்சிருப்பாங்க. இப்போ டாக்டர்ஸ்லாம் எதில் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவைத்துறையில் தான் வருவாங்க. பொருளாதாரத்தில் இன்றியமையாத நிகழ்வு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி, நுகர்வு. ஓகேவா, இதை வச்சு தான் பொருளாதாரம் அப்படின்றது ரன் ஆகும். அடுத்து பாருங்கள், உற்பத்தி காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முதல்நிலை காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிலம், உழைப்பு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை காரணிகள். இரண்டாம் நிலை காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு, அமைப்பு, அதாவது தொழில் முனைவு. ஓகேவா, இது வந்து இரண்டாம் நிலை காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாய மாற்றம் காண முகவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர். இதை வந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷினில் கேட்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான லெசன் வரிகள். வரி விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 4 விதிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன விதி. ஓகே, வரி விதிப்பினுடைய 3 வகைகள். ஒன்று விகிதாச்சார வரி, இன்னொன்று வளர்வீத வரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேய்வீத வரி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான வரி விதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வரி வகைகள். நேர்முக வரியை பொறுத்த வரைக்கும் சொத்து வரி, வருமான வரி, பத்திரங்கள் மீதான வரி, நிறுவன வரி, இது எல்லாமே நேர்முக வரிக்குள்ளே வராங்க. இதே மறைமுக வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவை வரி, மதிப்பு கூட்டு, வாட் வரி அல்லது விற்பனை வரி, அதுக்கப்புறம் கலால் வரி, இறக்குமதி வரி, பொழுதுபோக்கு வரி, இது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா மறைமுக வரிக்குள்ளே வரும். அடுத்து பாருங்கள், மத்திய வருமான சட்டம் 1963 கொண்டு வந்தாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி அது வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று எஸ்ஜிஎஸ்டி, ஓகேவா, மாநில சரக்கு சேவை வரின்னு சொல்லுவாங்க. சிஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா, ஐஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. அப்போ சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி வந்து 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2017 ஜூலை 1, மார்ச் 29 வந்து பார்லிமெண்ட்டில் அது நிறைவேறியிருக்கும். ஜிஎஸ்டியுடைய வரி அடுக்கு, ஓகேவா, இப்போ இருக்கக்கூடிய வரி அடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%, 18%, அதாவது 2 வரி அடுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இந்த 28ம் 12ம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஆனால் நமக்கு புக்கில் வந்து 5 வரி அடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2016 இது என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, ஜிஎஸ்டியோடைய உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 246A, 269A, ஓகேவா, 279A, இந்த ஆர்டிக்கல் எல்லாமே ஜிஎஸ்டி தொடர்பான 3 ஆர்டிக்கல் 101வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர். உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். ஓகேவா? முதலில் மதிப்பு கூட்டு வரி வாட் வரி அறிமுகப்படுத்திய மாநிலம் ஹரியானா. 2003 வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தூய்மை பாரத வரி சுச் பாரத வரி 2005 நவம்பர் 15 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பணம் அப்படின்ற ஒரு லெசன், ரொம்ப முக்கியமான லெசன். பணம் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா மொனட்டோஜினோ என்ற ரோம் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ரூபாய் அப்படின்றது சமஸ்கிருத சொல், அது ரூபியா அப்படின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. பணம் அச்சடிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் வங்கி தான் பண்ணுவாங்க. நாணயத்தை அச்சடிப்பது வந்து நிதியமைச்சகம், இந்திய அரசினுடைய நிதியமைச்சம் வந்து அதை பண்ணுவாங்க. ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு 1935. நவீன நாணய முறையின் தந்தை யார் அப்படின்னா ஷெர்ஷா சூர் அவர்கள் தான் நவீன நாணய முறையின் தந்தை. ஓகேவா? அவர் தன்னுடைய ஆட்சியில் இராணுவத்திற்கான ஒரு புதிய நிர்வாக முறையை வந்து அமைச்சிருப்பார். அதில் அவருடைய காலத்தில் அறிமுகப்படுத்திட்டா 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயமான ரூபியா. அப்போ ஷெர்ஷா சூரி எந்த நாணயத்தை அறிமுகப்படுத்தினார்? வெள்ளி நாணயம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரூபியா. அது எவ்வளோ கிராம் எடை கொண்டது அப்படின்னு கேட்பாங்க. 178 கிராம். ஓகேவா? அந்த நாணயம் முகலாயர்கள் மராத்தியர் காலம் தொடர்ந்து பிறகு ஆங்கிலேயர் காலம் வரை தற்போது வரை என்ன பண்ணுது, அந்த நாணயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கு. ஆங்கிலேய நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணயத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரோலினா, வெள்ளி நாணயம் ஏஞ்சோலினா, செம்பு நாணயம் வந்து கஃப்ரூன் அப்படின்னு சொல்கிறாங்க, வெண்கல நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பணவீக்கம். பணவீக்கம் அப்படின்னா விலைகள் உயர்ந்து பணத்தோட மதிப்பு குறைஞ்சது அப்படின்னா அதை பணவீக்கம்னு சொல்லுவாங்க. பண வாட்டம், ரொம்ப வாட்டமாக இருக்கான் அப்படின்னா விலைகள் குறைஞ்சி பண மதிப்பு உயர்ந்திருக்கும். ஓகேவா? அப்போ பண வாட்டம் அப்படின்னா விலைகள் குறைந்து பண மதிப்பு உயர்வது. பண மோசடி தடுப்பு சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. அதே மாதிரி பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் அதுவும் 1988 கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாருங்க, நாடு, அதனுடைய காசினுடைய பெயர். ஓகேவா? அதுதான் பார்க்க போகிறோம். இந்தியா ரூபாய், இங்கிலாந்து பவுண்டு, ஐரோப்பிய ஒன்றியம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ, கனடா வந்து பார்த்தீங்கன்னா டாலர், ஜப்பான் வந்து எண்ணு, சீனா வந்து பார்த்தீங்கன்னா யுவான். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 27 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சவுதி அரேபியா வந்து ரியாலு, ஆஸ்திரேலியா வந்து டாலரு, மலேசியா வந்து ரிங்கிட்டு, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரூபாய், இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரூபாய். ஓகேவா? அடுத்து பாருங்க, பண மதிப்பு குறைப்பு. இந்தியாவில் செலவாணி மதிப்பு குறைப்பு நிகழ்வு செப்டம்பர் 29, 1949, ஜூன் 6, 1966, ஜூலை 1, 1991. இந்திய ரூபாய் 1947 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பு குறைப்பு நடந்திருக்கு. ஆனால் பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட நாள் வந்து 2016 நவம்பர் 8. ஓகேவா? 5 ஆண்டு திட்டங்கள் அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. தொடங்கப்பட்டது வந்து திட்டக்குழு. ஃபஸ்ட்டு திட்டக்குழு தான் பார்க்க போகிறோம். திட்டக்குழு தொடங்கப்பட்டது 1950 மார்ச் 5. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர். 5 ஆண்டு திட்டம் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய மாதிரி 7 ஆண்டு திட்டத்திலிருந்து எடுத்திருப்போம். திட்டக்குழு ஒழிக்கப்பட்ட ஆண்டு 2014. தேசிய வளர்ச்சி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952 ஆகஸ்ட் 6. முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 56 வரைக்கும். இலக்கு வந்து 2.1%. ஆனால் எட்டியது வந்து 3.6%. அப்போ அது என்ன மாதிரி அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஹெரட்டோ டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956 வந்து 1956 61 வரைக்கும். இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4%. ஓகேவா? எட்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.1%. ஓகே, அடுத்து பாருங்க, இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வந்து மகளடோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது. முக்கியத்துவம் வந்து கனரக தொழிற்சாலை கொடுத்துருப்பாங்க. மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1961 66 வரைக்கும். இலக்கு வந்து 5.6% வச்சுருந்தாங்க. ஆனால் எட்டியது வந்து 2.2% வந்து எட்டியிருப்போம். மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி மற்றும் சாதிக், அதாவது காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய முக்கியத்துவம் வந்து சுயசார்பு அடைதல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது 5 ஆண்டு திட்டம் 1969 74 வரைக்கும். அதனுடைய இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டது 5.7, அடைந்தது 3.3. அப்போ தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அசோக் ருத்ரா மற்றும் மன்னி, ஓகேவா, இவங்களுடைய மாடல் அடிப்படையாக கொண்டது. 4வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் வந்து சமுதாய முன்னேற்றம். 5வது 5 ஆண்டு திட்டம் 1974 79 வரைக்கும். இலக்கு வந்து 4.4, எட்டியது வந்து 4.8. இது வந்து வின் பண்ணியிருக்கும். ஓகேவா?
அப்போ டிடி தார் மாதிரி அடிப்படையாக கொண்டது. அதனுடைய முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு 5வது ஐந்தாண்டு திட்டம். இப்போ நீங்கள் 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 85 வரைக்கும் 5.2% இலக்கு, ஆனால் எட்டியது 5.7. அப்போ இது ஒரு வெற்றி திட்டம். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கரிபி ஹட்டாவோ, ஓகேவா, வறுமை ஒழிப்பு திட்டம். 6வது ஐந்தாண்டு திட்டம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 90 வரைக்கும் அவங்களுடைய இலக்கு 5.0, எட்டியது வந்து 6.0. ஓகேவா. இந்த மாதிரியை வடிவமைத்தவர் வந்து பிரணாப் முகர்ஜி. தனியாருக்கு முக்கியத்துவம், வேலை வாய்ப்பை அதிகரித்தல். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 97 வரைக்கும் கிட்டத்தட்ட 5.6%, ஓகேவா, இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 6.8% அது இலக்கு அடைஞ்சது. ஜான் ஏ மில்லர், ஓகேவா, ராவ் மோகன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மனிதவள மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 to 2002 7% இலக்கு வைக்கப்பட்டு 5.6% அடைஞ்சிருக்கு, ஓகேவா. சுதந்திர கொண்டாட்டம், சமூக நீதி மற்றும் சமத்துவ வளர்ச்சி அடைதல். அடுத்தது 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 இலக்கு வந்து 8.0, ஆனால் எட்டியது 7.2. நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்புக்காக்குதல் இத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். 11வது ஐந்தாண்டு திட்டம், ஓகேவா, 2007 to 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட 8.1% இலக்கு வைக்கப்பட்டு 7.9 அடைஞ்சிருக்கும். எல்லா துறைகளிலும் அதிக நீடித்த வளர்ச்சி தான் 11வது ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2012 to 17 வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கும். பொருளாதார அமைப்புகள், ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1935. தொடக்கத்தில் தலைமையகம் எங்கே இருந்ததுன்னா கல்கத்தா. 1937 அது எங்கே மாறுது அப்படின்னா மும்பைக்கு மாறுது. தற்போதைய கவர்னர், ஓகேவா, இது தப்பு, இப்போ இவர் வந்து மாறி இருப்பார், ஓகேவா. தற்போதைய ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, அது சரியாக நான் தெரில, ஓகேவா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. முதல் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்து, ஓகேவா, ஆஸ்பிரின் ஸ்மித்து. தற்போதைய ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, சக்திகாந்த் தாஸ் கிடையாது. டாக்டர் BR அம்பேத்கரினுடைய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்ற நூலை அடிப்படையாக கொண்டு தான் இந்திய ரிசர்வ் வங்கி 1934 அதற்கான சட்டம் உருவாக்கப்பட்டு 35 ரிசர்வ் வங்கி உருவாக்கப்படுது. அப்போ ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1934. அது அம்பேத்கருடைய முக்கிய புத்தகமான பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் இதை அடிப்படையாக கொண்டு தான் அதை வடிவமைச்சிருப்பாங்க. தேசியமயமாக்குதல் 1969 50 கோடி மேலே வைப்பு தொகை வச்ச 14 வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. 1980 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. நிதி ஆணையம், அதை பற்றி கூறக்கூடிய சரத்து ஆர்டிகல் 280. 5 வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த நிதி ஆணையத்தை குடியரசுத் தலைவர் அமைப்பார். முதல் நிதி ஆணையம் 1951 KC நியோகு தலைமையிலும், 14வது நிதி ஆணையம் டாக்டர் YV ரெட்டி தலைமையிலையும், 15வது நிதி ஆணையம் NK சிங்கு தலைமையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது, ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்க, நபார்டு தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. பரிந்துரை வந்து சிவராமன் கமிட்டி. நபார்டு வங்கி வந்து எந்த கமிட்டியுடைய பரிந்துரைனா சிவராமன் கமிட்டியுடைய பரிந்துரைப்படி தொடங்கப்பட்டது, ஓகேவா. இப்போ 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. இது வேணா எழுதிக்கோங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா. அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக் பார்ப்போம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் இந்தியா என்பதன் சுருக்கம் தான் நிதி ஆயோக் அப்படின்றது. இந்தியாவில் நிதி ஆயோக் வந்து 2015 ஜனவரி 1 அமைச்சரவை குழுவின் மூலம் ஏற்படுத்தப்படுது. நிதி ஆயோக் அமைப்பின் தலைவர் வந்து பிரதமர். நிதி ஆயோக்குடைய முக்கிய உறுப்பினர் வந்து மத்திய நிதியமைச்சர், ஓகேவா. நிர்வாக தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவராக செயல்படுவார். நிதி ஆயோக்குடைய முதல் துணைத் தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா. இவர் தான் இப்போ 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவராக செயல்படுறாரு. நீண்ட காலமாக, அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியாக கருதப்படுவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வியூக திட்டமிடல். அடுத்து வேலைவாய்ப்பு. உழைப்பாளர் குழு அப்படின்றது 15 வயது முதல் 60 வயது வரை உள்ளவங்களை தான் உழைப்பாளர் குழுன்னு சொல்லுவாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகம் அமைத்த சுல்தான் வந்து பெரோஷா துக்ளக். இருவேல்பட்டு அப்படின்ற கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இருக்கு. இருவேல்பட்டு கிராமம் வந்து ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க. விவசாயத்துறையில் அதிக வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து இருந்திருக்கு. இடைக்கால வரலாற்றில் இந்தியாவில் டெல்லி சுல்தான் பெரோஷா துக்ளக் இருக்கார் இல்லையா, அவர் வேலைவாய்ப்பு சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார். வாங்கும் திறன் சமநிலை PPP, ஓகேவா. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா 3வது இடத்துல இருக்கு, ஓகேவா.
முதலிடம் எதுனா சீனா, இரண்டாவது இடம் வந்து அமெரிக்கா. மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஓகேவா யார் உருவாக்கணும் அப்படின்னா அமர்த்தியா குமாரசன் மெஹபூப் உல் ஹக். எப்போ அப்படின்னா 1990 உருவாக்கியிருப்பாங்க. எந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஓகேவா, அதாவது மனித வளம் அப்படின்றது முன்னேற்றத்திற்கு தேவையான ஒன்று. சமூகத்தில் மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிப்பு தான் மனித வளர்ச்சி குறியீடு. மனித வள மேம்பாட்டு குறியீட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஆயுட்காலம், சராசரி கல்வியறிவு, வயது வந்தோர் கல்வியறிவு வீதம், வாழ்க்கை தரம், மொத்த நாட்டு வருமானம், தலா நாட்டு வருமானம், வாங்குதல் திறன், இது எல்லாமே மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் குறிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, இன்கம்மு, எஜுகேஷன், இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து பொறுப்பு. இது புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. வேளாண்மை மற்றும் உலகமயமாதல் ஓகேவா, தல வருமானம் அடிப்படையில் குறைந்த வருவாய் கொண்ட நாடுகள்னா ஓகேவா $1005 கீழே இருந்துச்சு அப்படின்னா அது குறைந்த வருவாய் கொண்டது. ஓகேவா, குறைந்த நடுத்தர வருவாய்னா $1006 $3955 வரைக்கும். உயர்ந்த நடுத்தர வருவாய்னா $3956 $12235 வரைக்கும். உயர்ந்த வருவாய் அப்படின்னா 12235 மேலே இருந்துச்சு அப்படின்னா அது உயர்ந்த வருவாய் கொண்ட நாடுகள். பசுமை புரட்சி, உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கிறது அந்த புரட்சியோடைய நோக்கம். ஓகேவா, பசுமை புரட்சியின் தந்தை, இந்தியா பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். பருவகாலம், காரிஃப்னா ஜூன் டு செப்டம்பர், ராஃபினா அக்டோபர் டு ஜனவரி, சையது அப்படின்னா ஏப்ரல் டு மே வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை சையது அப்படின்னு சொல்லுவோம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 கொண்டு வரப்பட்டது. மறைநீர் என்ற பதம் 1990 டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. LPG ஓகேவா, தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல், இது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1991. உலக வர்த்தக அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1995 ஜனவரி 1 வந்து தொடங்கப்பட்டது. சார்க்கின் தலைமையகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1985 காத்மாண்டு. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் ஹாங்காய் 2001 தோற்றுவிக்கப்பட்டது. தெற்காசிய நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்புக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு அமைப்பு. தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு அமைப்பு வந்து ஏசியன் கண்ட்ரியோடைய அந்த கூட்டமைப்பு வந்து டிசம்பர் 8 1995 துவங்கப்பட்டது. தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு அமைப்பில் என்னென்ன நாடு உறுப்பு நாடுகள்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம், பூடான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். பன்னாட்டு பண நிதியமும் உலக வங்கியும் ஓகேவா 1945 செயல்படுத்தியது. தலைமையிடம் வந்து வாஷிங்டன். உலக வங்கி தொடங்கப்பட்டது 1945, அதன் தலைமையிடம் வந்து வாஷிங்டனில் இருக்குது. தமிழ்நாட்டின் தோல் கொத்து, ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடியில் தோல்கள் மிக சிறப்பாக இருக்கும். சேலம் எடுத்துக்கிட்டால் விசைத்தறி, கைத்தறி, எஃகு. சங்ககிரியை பொறுத்த வரைக்கும் லாரி கள தொழில். திருச்செங்கோடை பொறுத்த வரைக்கும் ஆழ்துளை பணியிடும். நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து, கோழி பண்ணை. கரூரை பொறுத்த வரைக்கும் வாகனம் புனைபவர், விசைத்தறி. ஈரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசைத்தறி, மஞ்சள். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நூற்பாலைகள், பொறியியல் தொழிற்சாலை. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பின்னல் ஆடை, ஆயத்த ஆடைகள். ராஜபாளையம் பொறுத்த வரைக்கும் தீப்பெட்டி, பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல். எஃகு நகரம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம். தமிழகத்தின் நுழைவாயில் எதுன்னு கேட்பாங்க, தூத்துக்குடி. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனப்படுவதும், இந்தியாவின் வங்கி தலைநகரம் என அழைக்கப்படுவதும், ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவதும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. டங்கல் வரைவு கையெழுத்தானது எப்போ அப்படின்னா 1994. காட் ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தாச்சு? 1947. WTO ஓகேவா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1995 ஜனவரி 1. அதோடைய தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் வந்து இருக்கு. அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் 1974. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999. உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. குளிர்பதன கிடங்கு ஆணை 1964. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2005. MSP குறைந்தபட்ச ஆதரவு விலை. பல பரிணாம வறுமை குறியீடு வந்து 2010 வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா, மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய வருவாய் GDP அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டினுடைய புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டம் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை தான் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். நிதியாண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரையிலான காலகட்டம். 1934 ஆண்டு இங்கே பாருங்க, 1934 ஆண்டு சைமன் குஷ்னே என்பவரால் ஜிடிபியினுடைய நவீன கருத்து முதல்ல உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, NDP
நிகர உள்நாட்டு உற்பத்தி, ஓகேவா, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜிடிபியிலிருந்து மைனஸ் தேய்மானம். ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி. அதை நெட் நேஷனல் ப்ராடக்ட் நிகர நாட்டு உற்பத்தி இல்லை, ஓகேவா. அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்லேருந்து தேய்மானத்தை கழிக்கணும். பிசிஐ அப்படின்னா தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலா வருமானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுத்தா நமக்கு தலா வருமானம் கிடைக்கும். பிஐ அப்படின்னா தனிநபர் வருமானம். டிஐ அப்படின்னா செலவிட தகுந்த வருமானம். தாதாபாய் நவ்ரோஜியுடைய புத்தகம் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் இந்தியாவில் முதலில் தனிநபர் வருமானம் குறித்து குறிப்பிட்டவர்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது முக்கிய திட்டங்கள் சட்டங்கள் பார்க்கலாம். பிஎம் ஜன்தன் யோஜனா 2014, பிஎம் முத்ரா யோஜனா 2005, அடல் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2005, கிஷன் விகாஸ் பத்திரம் 2014, மேக் இன் இந்தியா 2014, ஸ்டார்ட் அப் இந்தியா 2016, டிஜிட்டல் இந்தியா 2005, பேட்டி பச்சோ பேட்டி பாதோ திட்டம் 2005, ஸ்வச் பாரத் மிஷன் வந்து 2014, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018, ஜல்ஜீவன் 2019, கிஷான் கிரெடிட் கார்டு 1998. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 அடிப்படையில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து பீகார், குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி அருணாச்சல் பிரதேஷ், குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ், குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு, அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் டெல்லி, அதிக பாலின விகிதம் கேரளா, குறைந்த பாலின விகிதம் வந்து ஹரியானா, அதிக எழுத்தறிவு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, குறைந்த எழுத்தறிவு வந்து பீகார், ஓகேவா. அதர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கும்போது கல்வி அறிவு விகிதம் 2011 தமிழ்நாடு 80.09, இந்தியா 74.04, பாலின விகிதம் 996 தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இந்தியா 943, உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 2005-16 படி நம்ம 44.3, தேசிய சராசரி 24.5. இந்தியாவின் சுற்றுச்சூழல் சட்டங்கள் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் வந்து 2010, பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, வன பாதுகாப்பு சட்டம் 1980, நீர் பாதுகாப்பு சட்டம் 1974, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, வறுமை ஒழிப்பு திட்டம் வந்து 20 அம்ச திட்டம் 1975 தொடங்கப்பட்டது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978, ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் ட்ரைசம் வந்து பார்த்தீங்கன்னா 1979, வேலைக்கு உணவு திட்டம் 1977, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980, ஊரக நிலமற்றோருக்கான திட்டம் வந்து 83, ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 1989, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006, சட்டம் 2005, திட்டம் வந்து 2006, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா வந்து 2010, பாரத் நிர்மான் 2005 கொண்டு வந்திருப்பாங்க, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985-86, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, தேசிய ஊரக நல திட்டம் 2005, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் கேட்டாங்கன்னா 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 கொண்டு வந்திருப்பாங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு, ஓகேவா, 2011 படி ஆண்கள் 62.6, பெண்கள் 64.2, மொத்தம் 63.5. இது இந்திய அளவில், ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய கல்வியறிவு விகிதம் ஆண்கள் வந்து 82.1%, பெண்கள் வந்து 65.5%, தேசிய சராசரி 74.04. அடுத்து பாருங்க, உலக புவிப்பரப்புல 2.4% இந்தியாவும், உலக வருவாயில 1.2% இந்தியா வந்து பெற்றிருக்கு. உலக மக்கள் தொகையில 17.5 நம்ம வச்சிருக்கோம். உலக மக்கள்ல 6ல் ஒருத்தவங்க இந்தியராக தான் இருப்பாங்க. 1961ஆம் ஆண்டு இந்திய மக்கள் பெருக்க வீதம் 1.96%லிருந்து 2% அதிகரிக்குது. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன், அதாவது 100 கோடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா எட்டியிருக்கும். 1921 வந்து பெரும்பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 1951 சிறுபிளவு ஆண்டு. 1961 மக்கள் தொகை வெடிப்பு. இது மாற்றிக்கோங்க. ஓகே, வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம், ஓகேவா. இப்போ ஆல்ரெடி எல்லா டாப்பிக்கும் நம்ம முடிச்சிருப்போம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் போட்டே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா
கொடுத்துருப்போம். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கான வழிமுறை எப்படி ஃப்ரீயாக வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க.